என்கிட்ட சில பேர் வந்து சொன்னாங்க, நீ வந்து இப்போ ரொம்ப டிவி இனிமே பண்ணக்கூடாது, ஏன்னா நீ ரொம்ப டிவி பண்ணனா மூஞ்சி தேஞ்சு போயிடும், அப்புறமா வந்துட்டு அடுத்த லெவல் போக முடியாது, நீ வந்து சினிமாவுக்கு போகணும். அவங்க சொன்ன துவனி எனக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க சொன்ன விஷயமும் எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் சொன்னேன், இல்லை சார் பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். அப்போ உன்னால இன்னும் பெரிய பெரிய, இல்லை சார் பரவாயில்ல, புலிக்கு வாழால எலிக்கு தலையாவே நான் இங்கே இருந்துக்கிறேன் சார் அப்படி சொன்னேன். அன்றைக்கி அவங்க சொன்னா, அப்போ நீ மேடை ஏறி ஸ்டேஜெல்லாம் அவார்ட்லாம் வாங்க முடியாதுன்னு. இப்போ நினச்சி என்னைக்காவது டெலிவிஷன்ஸ்க்கெல்லாம் ஒரு அவார்டு யாராவது கொடுக்கத்தானே செய்வாங்க, நாமளும் செய்கிறது வேலை தானே. அவங்களும் மேக்கப் தான் போடுறாங்க, நாமளும் மேக்கப் தானே போடுறோம், நம்மளை மட்டும் ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் சின்ன வயசில். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னால் அப்போ படத்தில் நடிக்கவும் முடியல, பிகாஸ் ஐ ஹேட் டு கீப் ஏர்னிங் டு கீப் கோயிங். ஸோ அப்படி இருந்தபோது அந்த டைமில் இருந்து இன்னைக்கு ஒரு டெலிவிஷனில் இருக்கிறவங்களுக்காக மட்டுமே இவ்வளோ மணி நேரம் ஒரு அவார்டு பண்ண முடியுதுன்னா, வாட் கைண்ட் ஆஃப் கிரேட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் டெலிவிஷனில் இருக்கும். விகி புரொடக்ஷன் வழங்கும் வி. கௌதமன் இயக்கி நடிக்கும் படையாண்ட மாவீரன் செப்டம்பர் 19 முதல் திரையரங்குகளில்.